எங்கள் சீமானனை கூட அப்படி தான் ஒரு 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 பெரிய கிழவன் தான் ரொம்ப. நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்தாலும் நீங்கள் நாங்கள் அழகாக தானே இருந்திருப்பீங்க. அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகை பார்க்காட்டினாலும் நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல, அதில் அவன் மயங்கி உங்கள் ஒரு 20 பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க சீமானா. ஸோ அதனால் நீங்கள் என்னுடைய சினிமா அறிவை உரசி பார்க்குறதுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு பயங்கர ஒரு கண்டென்டிவான கான்வர்சேஷன் பண்ணணுன்னா ரொம்ப சில பேர், வெற்றிமாறன், அஜயன் பாலா, என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சில பேர் உங்களோட. ஸோ என் சினிமாவை ஒரு சிக்குமுக்கி கல் போல் நான் ஒன்று சொல்ல, அவர் அதை எதிர்த்து சொல்ல, ஒரு டயலக்டிக்கலாக என் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு அஜயன் பாலாவும் காரணம். அஜயன் பாலா எங்கே இருக்கீங்க? அஜயன் பாலா வெரி குட் ஹியூமன் பீயிங், ரொம்ப பண்பான மனிதர், அன்பான மனிதர். அதனாலே ரொம்ப நாள் சினிமாவில் கிடைக்கல அவருக்கு சினிமா. இந்த சினிமாவில் நிறைய ரொம்ப தேவையில்லாமல் நல்லவங்க இருப்பாங்க ஆக்சுவலாக. அது மீரா கதிரவன் மாதிரி ஆக்சுவலி ரொம்ப ஹானஸ்ட்டு, அவங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி வெற்றிமாறனுக்கு வந்து அஜயன் பாலா சினிமா எடுத்துருக்கணும். பட் லைஃப் இஸ் ஆல்வேஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளான். ஸோ இன்றைக்கி எடுத்திருக்காரு. இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இல்லை ராஜா அப்பாவை அவர் இன்க்ளூட் பண்ண தான். நான் வந்து உள்ள வந்து உட்காந்துருக்கும்போது பாட்டு கேட்டேன். அது சில இடங்களில் அவர் ஏன் ராஜான்னு சொல்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுது. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃப்ரேசஸ்ஸு. செலியன் வந்து எப்பயுமே சொல்லுவார், நாங்கள் சினிமா ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய பானையில் தான் சாப்பாடாக்கி நாங்கள் 1 மணிக்கு வருவோம் பசியோடு. நாங்கள் பசியோடு 1 மணிக்கெல்லாம் படுத்துருவோம். ஒரு 1:30 மணிக்கு வந்து எட்டி உதச்சி எழுப்பி டேய் சமைங்கடான்னு சொல்லுவார் எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கண்கலங்க சீமான் சார் பற்றி பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார். உங்களை சொல்லும் போதெல்லாம் செலியனும் சில நண்பர்களும் அழுகிறத பார்த்துருக்கேன். இந்த இயற்கை உங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ப்ரொடியூசர் வரும்போது சொன்னார் நட்பு அப்படின்னாரு. வேறு துறைகளில் நட்பு இருக்கான்னு தெரியல, ஆனால் சினிமா துறை மாதிரி ஒரு நட்பை போற்ற ஒரு துறை உலகத்தில் எதுவுமே கிடையாது. சினிமாவுக்குள்ள கதைகள் சொல்கிறது அது ஒரு தனி, அது சமூகத்திற்காக அது ஒரு பெரிய சம்பாஷணை. சமூகத்தோடு பேசணும், நான் கண்டறிந்த விஷயங்களை சமூகத்துக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபில்ம் மேக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ஒரு பெஸ்ட்டு விஷயத்தை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சேமித்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் பார்வை. ஒரு நடிகனும் நடிகையும் நாங்கள் அந்த ஒரு கலை படைப்பை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம், அந்த படைப்பில் அந்த கதாபாத்திரங்களாக நாங்கள் மாறி நான் மக்கள்கிட்ட போய் சேர்றோம். ஸோ நீங்கள் சினிமா பற்றில எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் அது ஒரு கிரேட்டர் குட்டாகவே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் என்னென்னா அவருடைய நட்பு. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், நம்ம வெளியே உட்காந்து காசிப் பேசிடுவோம், அவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம், இல்லை ஒரு மேடையில் விமர்சிச்சிருவோம். ஆனால் அவங்களுடைய ஒர்க்கை அந்த நட்பு எப்பயுமே விட்டு கொடுக்காது. அவங்க அதை சிலாகிச்சு தான் பேசுவாங்க. எனக்கு அவர் பிடிக்காதுப்பா, ஆனால் அவன் பயங்கரமான ஃபில்ம் மேக்கர் அப்படின்றாங்க. எனக்கு அவர் பிடிக்காதுப்பா, ஆனால் நல்ல படம் மட்டும் எடுப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய நட்பு சமுத்திரம் தான் அது. எனக்கும் அஜயன் பாலாவுக்கும் அந்த மாதிரி நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு நட்பாக இருக்கிறதுனால தான் வெற்றிமாறன் வந்து அஜயன் பாலாவை கூடவே வச்சுக்கிட்டு வெற்றிமாறன் திறந்த அந்த நூலகத்துக்கு ஒரு படிப்பாளியும் ஒரு பண்பாளனையும் ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனையும் வந்து அதை பார்த்துக்க சொல்லி வெற்றி
அஜயன் பாலாவை. அஜயன் பாலாவுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படம். அப்பா வந்திருக்காரு, கங்கைமன் அப்பா. நான் அவர் தான் ரீசெண்டாக அவர் கூட இருந்து ஒரு ஒரு முழு நாள் அவர் கூட இருந்த ஒரு பேர் அனுபவம் எனக்கு கிடச்சிது. ஒரு பெரிய பாலிமேத். ஐ திங்க் நேம் எனி திங் இன் சினிமா ஐ வுட் ஹவ் டன். அவருடைய நட்பு கிடச்சது எனக்கு பெரிய இந்த இயற்கை நான் கொடுத்த வாரம்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பேசும்போது ப்ரொடியூசர் சார் பேசினார். ஒரு நாள் மனநல மருத்துவராக பேசினார். ஒரு கதாசிரியனும் ஒரு சமூகத்தின் மனநல மருத்துவம் தான். ஒரு சினிமா எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர் ஒரு நல்ல கதை ஒரு தெரப்பி. கதைகள் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு சமூகத்திற்கு தெரப்பி. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி பிரச்சனைகள் வரும்போது அதிலேருந்து கலண்டு வரணும் அப்படின்றத ஒரு சமூகத்திற்காக ஒரு எழுத்தாளன் தன் வாழ்நாளை மறந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நிறைய பேர் சில காரணங்களில் குடிக்குள்ளே போய் ஒளிஞ்சிருவாங்க. அதுக்குள்ள கூட அதுதான். ஏன்னா அந்த கவனம் அதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட சில டைம் தன்னை மாய்ச்சிக்கிட்டு சமூகத்திற்காக ஒரு தெரப்பிஸ்ட்டு வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. அது ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ராய்டியை எடுத்துக்கிட்டால் கூட, லக்கானை எடுத்துக்கிட்டால் கூட, யாருடைய ஒரு கிரேட் தெரப்பிஸ்ட் ஹாப்பியாக இருந்ததில்லை. ஏன்னா அந்த ஹாப்பினஸ் எல்லாம் எப்படி சமூகம் ஹாப்பியாக இருக்குன்றதுக்காக அவன் தன் வாழ்நாளில் ஒரு மெழுகுபத்தி போல் எரிச்சுக்கிட்டு அவன் சமூகத்தை பத்திரமா பார்த்துக்கிறான். ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக வந்தது, இட் இஸ் நாட் அன் ஐரனி சார், இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சர்க்கம்ஸ்டன்ஸ். இது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு ஈவெண்ட்டு. அப்புறம் நான் இப்போ ஒரு படத்தை பார்க்கும்போது, இப்போ 30 வருஷம் சினிமாவில் இருந்த பிறகு ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன். அதையும் நான் என் அசிஸ்டன்ட் டைரக்டரை சொல்லிக்கிறேன். நேற்று கூட அதை பற்றி பேசினேன். அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃப்யூச்சர் சினிமா ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ வாண்ட் டு இன்வெஸ்ட் தர் டைம் அண்ட் மணி இன் சினிமா. ட்ரையாங்கிள் தெரியும் எல்லோரும், முக்கோணம். அந்த முக்கோணத்தில் 5 வகையான முக்கோணங்கள் இருக்குது. ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படி இப்படி நிறையா இருக்குது. அதில் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்குது. அதாவது 3 பக்கமும் ஒரே அளவு உள்ள ட்ரையாங்கிள். 3 பக்கமும் ஒரு சினிமான்றது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு நான் நினைக்கிறேன். ஒரு சினிமா விஷன்லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு கலை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷன், அதுதான் கதாசிரியன், அவங்க கூட இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த சினிமா அது ஆர்ட்டு. அதுக்கப்புறம் சினிமா ரைட் டெக்னீஷியன்ஸ்கிட்ட சூஸ் பண்ணுறோம். அந்த விஷனை எப்படி அதை உருவாக்குறது அப்படின்றது ரைட் டெக்னீஷியன். செலியன் போன்ற, இல்லை லால்குடி சிவாஜி இளையராஜா போல், அல்லது சீகர் பிரசாத் போல், இளையராஜா போல் ஒரு டெக்னீஷியன்கிட்ட கொடுக்குறோம். அந்த செகண்ட் அந்த ட்ரையாங்கிளுடைய பக்கம் கிராஃப்ட். அந்த 3வது பக்கம் இந்த 2ஐயும் பாசிபிள் ஆக்குற ப்ரொடியூசர்ஸ். அதாவது தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். ஒரு சினிமா அந்த 3 பக்கமும் சரியான முறையில் இருக்கணும். கலைப்படைப்பு மட்டுமே முதன்மையாக இருந்து அது போனால் அது ஒரு ஆர்ட் சினிமா ஆகிடும். அது பாராட்டப்படும். ஆனால் அது அந்த தேவையை அது அந்த அந்த 2 பக்கம் இருக்க தேவையை அது பூர்த்தி செய்யல. கிராஃப்ட் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது அடுத்த 2 பக்கங்களும் தேவையில்லாமல் போயிடுது. வெறும் வணிகம் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நாளாந்திர படைப்பாக மாறுகிறது. இந்த 3 பக்கங்களும் அது சரியாக இருக்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரானரி படமாக அது மாறுது. அது ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை கொஞ்சம் அது என்ன காரணம், நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது சினிமா ஒரு பெரிய கனவாக மட்டுமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி சினிமா ஒரு சினிமா எடுக்கிறது 365 சினிமா எடுத்த ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி 30 சினிமாக்கள் எடுக்கப்படுகிறதான்னு அது ஆச்சரியம். அந்த 30 சினிமாக்களில் ஒரு 5 சினிமா ரிலீஸ் ஆகுதா அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர்ற சினிமாக்காரங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே எப்படி பிளான் பண்ணோன்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒரு 3 படமாக பிளான் பண்ணணும். அது அர்ஜுன் சாருக்கு சொல்கிறது அப்படி தான். ஒரு படம் அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. 2வது படம் பிரேக் ஈவன்
அண்ட் லேர்னிங் த கிராஃப்ட். மூணாவது படம் தட் வித் ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், வித் ஆல் திஸ் இன்சைட்ஸ் அண்ட் வித் வெரி இம்பார்ட்டன்ட் பேஷன்ஸ் அண்ட் ஃபைண்டிங் த ரைட் டெக்னீஷியன் அண்ட் த விஷனரி வில் கெட் பேக் த மணி. ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன். இது வந்து தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேசின ஒரு மனிதரை பற்றி நான் பேசணும். சிங்கமொழி சார் நான் ரொம்ப ஆராதிக்கிற ஒரு மனிதன். ஒரு தமிழக வாழ்க்கையை, தமிழ் வாழ்க்கையை ஒரு சுமக்கிற ஒரு பெரிய பானைன்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக 12 மணிக்கு நல்லா ஃபுல் ட்ரிங்க்கில் என்னை கூப்பிடுவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் ட்ரிங்க்கில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக. அப்போ 12 மணிக்கு மேலே இது வரைக்கும் எந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு லவ் யூ சொன்னதில்லை. அவர் தான் கூப்பிட்டு ஐ லவ் யூன்னு. நானும் ஐ லவ் யூ சார், எத்தனை போய்கிட்டு இருக்கு அங்கே அப்படிம்பேன். இங்கே 4 போய்கிட்டு இருக்கு சார், இங்கே 2 சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் 4 வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். தண்ணி குடிக்கலான்னு எடுத்தால் அதுலேயும் பிரிட்டிஷ் எம்பர்னே வருது ஆக்சுவலாக. ரொம்ப அலாதியான மனிதர், மனதில் இருக்கிறது அப்படியே பேசக்கூடிய மனிதர், மனிதர்கள் மேலே அவ்வளோ நேசத்தை கொட்டுற மனிதர். 12 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்கிறாரு அப்படின்னா ஒரு 200 பெண் இதயங்களுக்கு உள்ளே வச்சுருக்க ஒரு மனிதன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அவர் கூட ஒர்க் பண்ண டைம் நான் சொன்னேன், அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் எப்போ பார்ப்பேன், பேச மாட்டார், இப்போ சிரிப்பார், போவார். ஆனால் அந்த மனிதரோட ஒர்க் பண்ணேன். அந்த ஒரு கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் நான் ஒர்க் பண்ணேன். ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவர் கூட பேசிக்கிட்டே இருப்பார், ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார், எல்லா விஷயம் சொல்லுவார். நிறைய கதைகள் அவர்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. சினிமாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி சொல்லலாம்னா, சொல்லுவாங்க ஒரு ஒரு கிழவன் இறந்து போய் விட்டால் நூலகம் எரிந்து போகிறதுன்னு ஒரு ஆப்பிரிக்கா பழமொழி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பழைய கிழவன் தான் அவர் ஆக்சுவலாக. இந்த மாதிரி கிழவர்கள் இன்றைக்கி இல்லை, செத்து போயிட்டாங்க நிறைய பேர். நம்ம அப்பா அம்மா எல்லோரும் செத்து போயிட்டாங்க ஆக்சுவலாக. எங்கள் சீமானனை கூட அப்படி தான், ஒரு ஒரு பெரிய கிழவன் தான். ரொம்ப நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்தாலும் நீங்கள் அழகாக தானே இருந்திருப்பீங்க. அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகை பார்க்காட்டினாலும் நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல, அதில் அவன் மயங்கி உங்கள் ஒரு 20 பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க சீமானா. ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு வந்து அஜயன் பாலாவை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த மேடை வந்து எப்படின்னா ரொம்ப நேசிக்கக்கூடிய மேடை, மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மேடை. இங்கே இருக்க எல்லா மனிதரும் அதில் வந்து ஒரு பொட்டு வச்சது மாதிரி பாலுமேந்திரா அம்மா ஐயாவினுடைய துணைவியார் இங்கே இருக்குது. அவங்க வந்தது என்னமோ ஒரு விழாவில் வந்து ஒரு பூ வச்சது மாதிரி இருக்குது. கலைஞர்கள் இறப்பதே இல்லை அப்படின்றத அது சொல்லுது ஆக்சுவலாக. அந்த அம்மா எனக்கு தெரியல, அப்புறம் வந்து சொன்னாங்க அப்படின்னோடனே ரொம்ப ஷாக் ஆச்சுன்னா, மாறுது, முகம் மாறிக்கிட்டே இருக்குது, உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது, உடம்பு சுருங்குது, முகம் சுருங்குது. ரொம்ப நன்றிம்மா நீங்கள் வந்தது, ரொம்ப அழகு. தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லோரும் எந்திரிச்சு ஒரு கிளாப் பண்ணுவோம் அந்த அம்மாவுக்கு ஆக்சுவலாக. எஸ், அதாவது சினிமாக்காரனுக்கு வாடகை கொடுக்க மாட்டான், சினிமாக்காரனுக்கு எங்கே போய் போனால் வாடகை கொடுக்க மாட்டான். ஆனால் ஐயா சினிமாக்கார மாதிரி அன்பானவன் எவனுமே இல்லையா, அதுக்கு சாட்சி தான் என் ஆக்சுவலாக. ரொம்ப நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் பேசலை, விஜய் சாரி டாக்குன்னா. அப்புறம் அந்த படத்தில் நான் சில காட்சிகள் பார்க்கும்போது செல்லியன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கர டான்ஸ் ஆடியிருக்கார் ஆக்சுவலி. வெரி விஷுவலி பிரெத் டேக்கிங்கான இருந்துச்சு. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see the whole மூவி. அப்புறம் ராஜா சார் பற்றி ஒரு பாட்டு கேட்குறது அப்படின்றது, இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சு ஷாப்பேனுடைய ஃபஸ்ட்டு நக்டூன் கேட்டேன் ஆக்சுவலி. பி ஃப்ளாட் மைனருடைய நக்டூன்னு கேட்டேன். நிறைய பேர் வந்து இது ஒரு ராஜா சார் பேசுகிறதுக்காக, ஏன்னா வாழ்நாளில் பேசுகிறதுக்கு ஒரு அழகு வேணும்ல, ஏன் பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இல்லை. நான் எப்போயுமே டெய்லி நான் அப்படி ஒரு வரும்போது நான் ராஜா சாரை பற்றி பேசுவேன். இன்றைக்கி என்னுடைய மனசில் வந்ததை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அந்த மனிதன் இவ்வளவு காலகட்டம் இருந்தும்
இந்த படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேஸ் கேட்டேன், அதை என்னால் திரும்பி ரீகலெக்ட் பண்ண முடியல. ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸு. அந்த ஃப்ரேஸ் எப்படி அவரால் க்ரியேட் பண்ண முடியுது? 50 வருஷம் ஒரு இசையமைப்பாளர் 5 படம் பண்ணிட்டாவே உள்ளே இருக்க எல்லா டியூனும் எக்ஸாஸ்ட் ஆகிடுது, இல்லாமல் போயிடுது, ட்ரை ஆகிடுது. ஒரு 55 வருடங்கள். ஆனால் ஆக்சுவலாக அவர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தது 70 வருடங்கள். ஒரு 70 வருடங்களாக ஒரு மனிதனுக்கு அந்த கேணி ஏன் வற்றவே இல்லை, அந்த ஊற்று எப்படி வற்றவே இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தெர் ஆர் 2 ways ஆஃப் ஃபில்மே. கிரேட் கம்போசர்ஸ் இருக்காங்க. எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்ஹரண்ட்டாகவே அவங்களுக்கு வந்து ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கிரேட்டர் ஆர்ட் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோஸ்டகோவிச், நான் படித்ததுன்னு நான் கேட்டதில் ஷோஸ்டகோவிச், பீத்தோவன் ப்ரைமரிலி, பாக், மொசார்ட், ஷூபர்ட், ரக்மானினோ, அவங்களாம் அவங்கள என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் பென் டுவர்ட்ஸ் ஆர்ட், 24/7 திங்கிங் அபவுட் மியூசிக். அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸு. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஊரில் இருக்க ராஜா சார் பண்ணிக்கிட்டே இருக்கார். 24/7 அவர் அந்த இசையிலே இருக்கிறார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஓனாய் ஆட்டுக்குட்டி நான் வந்து யூகேயில் இருக்கேன். அவர் பார்க்குறாரு. அப்போ என் தம்பியை வந்து என்ன பண்ணிட்டேன், டே பின்னாடி இருந்து அவர் பார்ப்பாரா, வீட்டில் தான் பார்த்தாரு, சின்ன டிவியில் டபுள் பாசிட்டிவ் பார்க்குறாரு. என் தம்பியை பின்னாடி இருந்து, டே அவர் கை சோஃபா மேலே வச்சுருப்பாரா, அந்த கையை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேறா அப்படின்னு. அவனுக்கு புரியலை. அவர் படம் பார்த்துட்டே இருக்காரு. ராஜா சார் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு. என் தம்பி பின்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கிறான். ஒரு 10 இடத்துல அவர் கை அப்படின்னுச்சு. அது என்னென்னா அவர் கீ கண்டுபிடிக்கிறார் 10 இடத்துக்கு. அப்போ நான் சொன்னேன் தம்பிட்டு, இந்த படத்தில் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் இருக்குன்னு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் வந்தேன், அவன் ஃபோன் பண்ணார். என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க, ஒரு மாதிரி இப்படி ஒரு குழப்பமும் பண்ணி வச்சுருக்க, நல்லா இருக்குடா, புதுசாக இருக்குது, சரி எனக்கு ரொம்ப வேலை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரு. நான் வீடியோவில் பார்க்குறேன், இப்படி திரும்புகிறாரு. திரும்பிட்டு போனவர் பின்னாடி ஒரு கை இருக்குது, ரைட் கை என்னது இப்படி ஆட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்போஷன் உருவாயிருச்சுன்னு சொல்லிட்டு. வாட் ஐம் ட்ரைங் டு சே தட் மேன், எனக்கு நான் ஒரு 100 வயசு வாழணுன்னா அது தேவையில்லை நினைக்கிறேன். 25 வருஷத்துக்கு பிடிங்க அவர் கொடுத்துடலான்னு நான் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.